வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்கம்மா. ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும் ஆயில். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாமா. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 7 மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். 2 பீஸ் பெருங்காயம் போட்டுக்கிறோமா. நீங்கள் இந்த பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கம்மா, உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் நல்லா வதச்சி இந்த மாதிரி வரணும். நான் வந்து பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். நல்லா வதக்கிடுங்கம்மா. உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிடுங்க. ஒரு 10 பல்லுக்கு பூண்டு போட்டுக்கலாமா. ஒரு 4 பீஸு தேங்காய் போட்டுக்கோங்கம்மா. கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம்மா. இப்போ தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாம்மா. கார சட்னிக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஆற வச்சு அரைக்கணும். அவ்வளோதாம்மா. 10 நிமிஷத்தில் நல்லா ஆறிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஜாரில் போட்டுங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாமா. இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோமா. தாளித்து கொட்டிக்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுருங்க. கொஞ்சமாக கடாயில் ஆயில் போட்டுக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்கம்மா. 2 காஞ்ச மிளகா போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கம்மா, இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சட்னியில் எடுத்து கொட்டிக்கலாம். சட்னியில் கொட்டிடுங்க அப்படி. அவ்வளோதாம்மா. சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.